காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு கோரிய வழக்கு தற்போது விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கின் கூடுதல் விவரத்தை பதிவு செய்யுங்கள். பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பை எடுக்க கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் பழனி கிரிவல பாதையில் வணிக நோக்கத்தில் எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது என்ற கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அந்த கருத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக பழனி கிரிவல வீதியில் பட்டா உள்ளவர்களை அனுமதிக்க வேண்டும் மற்றும் கடை நடத்துவது தொடர்பான அந்த முடிவுகளை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவெடுக்கும். அதாவது பழனி கிரிவல பாதையில் பட்டா உள்ள இடங்களில் அவர்களை இருக்க அனுமதிப்பது மற்றும் அங்கே கடை நடத்துவது போன்ற முடிவுகளை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவெடுக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் தான் அதாவது பழனி முருகன் கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது உலக பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலுக்கு வருடம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஆக்கிரமிப்புகள் காரணமாக பக்தர்களுக்கு அதிக இடையூறு இருக்கிறது. இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டும் அதிகாரிகள் மெத்தன போக்கில் இருக்கிறார்கள். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த போது நீதிபதி உயர்நீதிமன்ற அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு அமைத்து ஆக்கிரமிப்பு அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுபோக இந்த வழக்கானது தொடர்ந்து விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் பழனி கிரிவல பாதையில் உள்ள மடங்கள் தொடர்ந்து செயல்படலாம் என கூறியிருக்கிறார்கள். மேலும் கிரிவல பாதையில் வணிக நோக்கத்தில் எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அந்த கருத்தில் மிகவும் ஆணித்தனமாக இருக்கிறோம், அதில் கண்டிப்புடன் இருக்கிறோம் என உறுதியாக இருக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றம் மற்றும் சோதனை சாவடி பணிகளுக்கு தேவஸ்தானம் கோரும் போலீஸ் பாதுகாப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எந்தவித தாமதமும் இன்றி வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பழனி முருகன் கோவில் மற்றும் கிரி வீதிகளில் பட்டா வைத்திருப்பவர்கள் தங்கள் இடத்திற்கு சென்று வருவது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளிக்க வேண்டும். இந்த மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் பழனி முருகன் கோவில் கண்காணிப்பு குழுவிடம் ஒப்படைத்து மனுக்களின் மீது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பழனி கிரிவல வீதியில் பட்டா உள்ளவர்களை அனுமதிப்பது மற்றும் கடை நடத்துவது தொடர்பான முடிவுகளை அந்த கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவெடுக்கும். பழனி முருகன் கோவில் கிரிவல வீதியில் உள்ள 120 ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். முழு விவரத்திற்கு நன்றி மாரிச்சாமி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.